ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 வகையான ஹெல்த்தி சட்னிஸ். ஒன்று இஞ்சி சட்னி, இன்னொன்று கொள்ளு சட்னி. வாங்க ஃபஸ்ட்டு இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: இஞ்சி 1/4 கப், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 கப், கொடம்புளி 2 சொலை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக சாதா புளியும் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 5, கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 10 இலை, பெருங்காயம். வாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இஞ்சி சூடுங்கிறதுனால இந்த சட்னியை நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லது. பாருங்கள், கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கணும். வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. இப்போது இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கணும் இந்த சட்னிக்கு. இப்போது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ காஞ்ச மிளகாய் வேணாம் அப்படிங்கிறவங்க ஒரு 2 காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொடம்புளி ஆட் பண்ணிக்கிறேன். கொடம்புளி உடம்புக்கு நல்லது. இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்ம நார்மல் புளி இந்த சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரேப் சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ உப்பு சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்க வேண்டியது தான். இப்போ திருப்பி நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தாளித்து கொட்டிட்டிங்கன்னா என்னுடைய இஞ்சி சட்னி ரெடி. இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, ஏன்னா தேங்காவை நம்ம வதக்கி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: கொள்ளு 1/4 கப், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 கப், புளி ஒரு கிரேப் சைஸ் எடுத்திருக்கேன். கிரேப்பை விட கொஞ்சம் கூட, பாருங்கள் இந்த சைஸ். இன்றைக்கி நான் சாதா புளி தான் எடுத்திருக்கேன். பூண்டு 2 பல், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் காரமாக இருந்ததுன்னா ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கோங்க, கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 10 இலை, பெருங்காயம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொள்ளு ரொம்ப சூடு, அதனால் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது நான் கழுவி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கடையில் வாங்கினீங்கன்னா கூட உளுந்தை ஒரு தடவை கழுவிடுங்க. இதுலேயும் நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொள்ளில் வந்து கல் நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் அதை வாங்கி கழுவி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொள்ளு வந்து நல்லா வறுபடணுங்க, ஏன்னா கொள்ளை நம்ம இங்கே வேக வைக்க போகிறதில்ல. அதனால் பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வறுத்துக்கணும். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ அதிலே நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். 2 பல் பூண்டு போட்டுக்கிறேன். புளியையும் போட்டுடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போதே நல்ல வாசனை வரும், அந்தளவு வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவலையும் வதக்கிடுங்க. கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாளாவது சட்னி கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போது பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா நான் சட்னியை அரைச்சிட்டேன். இப்போது தாளிக்கணும். திருப்பி நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 சட்னியுமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த கொள்ளு சட்னி மாதத்துக்கு ஒரு 2 தடவை பண்ணி சாப்பிட்டா போதும், ஏன்னா உடம்புக்கு அவ்வளோவும் சூடு அது. இஞ்சி சட்னி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி சாப்பிட்லாம், ஏன்னா அது டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. இந்த 2 சட்னியும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.